ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நக்கல் பண்றீங்க நீ. ஒரு தரமான படம், காமெடி படம் வருது அப்படின்றத நீங்க எல்லாரும் மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம். தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு போக விடுவேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? அறிவிப்பு செய்வேன். உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்றுவிட்டு தான் போகணும்னு சவால் விடுறேன். சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பு. இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்றுவிட்டு தான் போகணும்னு சவால் விடுறேன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. எங்க இருந்து ஆள் எடுப்பேன் பாத்துக்க. உழைக்கிற கூட்டத்தில் எடுப்பேன். எத்தனை வருஷமா சாணி ஏறி? 7 தலைமுறையா. எந்த பந்து போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறவனா தேர்வு கேட்பேன். சரிடா, மாட்டுப்பலா நல்லா சரி. அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி கழுத புடிச்சு முடுக்கல மாறிடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி. அழகுடா தம்பி, அப்ப என் பேரு ஜேடி கிடையாது, அது புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்த ஏதோ பேசி பாக்குறான் ஹிந்தியில. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकोड़ा है, ये है लाइफ है. இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான், இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டுது. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. ஹிந்தியில சொல்றான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சு போனவன பத்தியாடா? நான் தான். குடிகாரப்பல திருட்டு கம்முனாட்டி நான் தான். போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க. 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியாரனா தான் 3 லிட்டர் குடிப்பான். நம்ம கிரிப்பை விட்டு கொடுக்காம ஒரு குவார்டர் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவுதான் குடிப்பான். எப்படி சீமான் சொல்ற? குடிகாரப்ப வழங்குறவனா? பிறந்து வளர்ந்ததே அங்க இருந்துதான். நாங்கெல்லாம் பச்சையா ராவா 2 பாக்கெட்டை உடச்சி சாப்பிட்டு அட்டண்டத்துல கன்மார் நிக்கிறோம்டா. நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி எல்லாரும். குமரேச ஒரு குடிகாரன், தம் அடிப்பான், ஊர் சுத்துவான், ரவுடி, பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்க, எங்க அண்ணன் இருக்கா? எங்கடா ரவிண்ணே? எங்க இருக்குது? சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படத்தை கிடப்பேன். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படத்தை கிடப்பேன். ஐயோ போடு. டேய் யாரை அடிச்சு கொல்லுங்கடா. டேய் அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். என்னால முடியல, டயர்டா இருக்கு. அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண 100 போடுவோம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். பாட்டுக்கு
உலக விடுவோம் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு ஓடுறா டெல்லிக்கு போனோம் நானு என் தம்பி பிரபு எங்க மூத்தவர். அழகுடா தம்பி, அப்ப என் பேரு ஜேடி கிடையாது. மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. நான் போய் தம் போட்டு வந்துடுறேன். சரிண்ணே. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி சரி சுத்தி நின்னுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஐயா நாங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமியா ஐயா, நல்லா பத்திரமா பாத்துக்கிறியா? அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. அப்படி துப்பாக்கி தூக்கி அப்படியே டக்குன்னு வந்து 5 நிமிஷத்துல ஏத்தி விட்டோன்னே அப்படி ரிசல்ட்ட போட்டோன்னே. IC58464 Captain Jagdish reporting sir. Battalion cadet Abd Salute. தம்பி இதனாலதான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இந்த 10 நிமிஷத்துல பரபரப்பாயிருந்த. அசிங்கமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க பாரதி அப்பா யோசிக்கிறான்ப்பா, யோசிக்கிறேனா? நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அது ஆங்கிலத்துல எழுதிடுறாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு பெரிய தமிழ் பாவலன் ஆயிருக்க, நீ ஆங்கிலத்துல எழுதுறா என்னதுக்கு? அடுத்தவனை திட்டதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைன்ட்டான். நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான். 2 கிலோ கறி போடுப்பா. எத்தனை கிலோ கறி வேணா போறோம் பாண்டியா? துட்டு கொடுப்பாண்டியா? கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறு கூறா வெட்டி வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வெட்டி தானே கொடுப்பான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து, பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப என்னடா செய்யற? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிச்சு. எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிச்சு. உண்மைமா? சத்தியமா? என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான், ஒட்டிக்கிச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சான் பாரு. அவன் தான்டா பெரிய டாக்டர், MBBS இல்ல MS MD, அவன் தான்டா. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சிட்டான். அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. சரியான லூசு கூடமா, லூசு கூட. முதலா செல்லம்னு சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். யார வடிவேல பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது செல்லம் வேடி நீ வந்து நீண்டி போடி வேணும் தான் பேசிப்பான். போய் சொல்றீங்க. அது அப்படியே பரவிடுச்சு. அது பரவும் போது அத இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. செல்லம் அது நான் போட்டது, அந்த பிட்டு என் பிட்டு தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு பெரிய காட்டு எருமைங்க வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை. அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கா, அந்த முட்டை பொறிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் ஆகுது, அப்படியே பறக்கு. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல, மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருதுங்க. எருமை அப்படியே சத்து விழுகுதுங்க. போதும்பா, முடியல. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. மயில் கேகல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகணும். அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வல்லல். மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல்.
உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா மயில் வந்து சிலு 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 இந்த குளிர் காத்து அடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தோம்.